ஹாய் ஆஃப்டர்நூன் நான் செஞ்ச சமையலை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சாம்பார் அண்ட் வெண்டைக்காய் பொரியல். ஃபஸ்ட்டு சாம்பார் ரெசிபி நான் சொல்லட்டுமா? இதுதான் என்னுடைய டீ டம்ளர், சாரி மெஷர்மெண்ட் டம்ளர். இதில் 1.5 டம்ளர் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சேன். இது ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் தானே வைக்க போகிறோம். அப்புறம் இதில் என்ன நான் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம், அப்புறமா தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணேங்க. ஏன்னா தக்காளி புளிப்பு தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் புளியை விட. அப்புறம் ஒரு பல் பூண்டு, சாரி ஒரு முழு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸ், குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு கேஸில் வச்சு ஒரு 2 விசில்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நான் வந்து கடைய போகிறேன். ஒன்றும் பாதியமாக வெந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கடையும் போது அது நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ சைட் பை சைட் நான் வந்து சாதத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். சாதத்தில் வந்து சில பேர் உப்பு போடுவாங்க, சில பேர் உப்பு போட மாட்டாங்க. உப்பு போடுற பழக்கத்தில் நான் ஒன்று. உப்பு போட்டு பாருங்கள் போடாதவங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் என்டையர் டிஷ்க்கு. நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. விசில் வந்து பாருங்கள், இதை நம்ம கடைஞ்சிடலாமா? ஸோ பருப்பு சட்டியில் உப்பு போட்டு இதை வந்து நல்லா பருப்பு மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். தண்ணியோட கடைஞ்சால் நமக்கு வந்து சரியாக கிடையாது, அதனால் பருப்பு மட்டும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து நல்லா கடைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாமா? தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தான். கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் வெந்தயம். இன்னும் மெயின் பாயிண்ட் என்னென்னா, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் வந்து எண்ணெய் காயாமல் இதெல்லாம் போட்டுருவேன், இதெல்லாம் பொரியவும் புரியாது, அப்போது டேஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போது நான் நல்லா கற்றுக்கிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதை ஆட் பண்ணணும். அடுத்து சாம்பாருக்கே பேர் போன இந்த சின்ன வெங்காயம், இதுதான் நல்ல டேஸ்ட். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைட் பை சைடு சாதமும் பார்த்தாச்சு, அதுவும் வெந்தாச்சு. அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய காய் முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய். மாங்காவும் போட்டேன், ஆனால் அது இப்போ போடலை, அது வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம சூடு பண்ணோம் இல்லையா தண்ணி, அதையும் சைடாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கொதிச்சிருச்சு, நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து சாம்பாருக்கு தேவையான மிளகாத்தூள், அப்புறம் நான் செஞ்ச சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா இது வந்து கொஞ்சம் பவுடர், அந்த மிளகாத்தூள் வந்து தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பு தண்ணி காய வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு சஸ்டெயின் ஆகும். அதனால தான் நம்ம சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணோம். அடுத்து நம்ம கடைஞ்ச பருப்பு, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். இந்த காயெலாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மாங்காய் போட போகிறோம். ஏன் நம்ம முன்னாடியே மாங்காய் போடலைன்னா ரொம்ப வெந்துடும், நமக்கு மாங்காய் வந்து பீசஸாக கிடைக்காது, ரொம்ப குழஞ்சிடும். அதனால தான் நம்ம மாங்காய் கடைசியாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லும் நமக்கு சூப்பராக இருக்கும், மாங்காவும் நமக்கு முழுசாக கிடைக்கும். அது அப்புறம் கடைசியாக நம்ம வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோன்னா கம்மன்னு டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் அண்ட் மாங்காய் சாம்பார் ரெடி. ஸோ அடுத்து பொரியல் சொன்னேன் இல்லையா, இந்த பொரியல் கதையே வேறு, நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சும்மா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெண்டைக்காய், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் போட்ட உடனே நம்ம வந்து உப்பு போட வேண்டாங்க. ஏன் போட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அந்த வெண்டைக்காயில் வந்து வழவழப்பு தன்மை அதிகம் இல்லையா, ஸோ அந்த உப்பு போட்டோன்னா இன்னும் வழவழப்பு அதிகமாகிடும். அதனால் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அந்த வழவழப்பு போனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டால்
நமக்கு ரொம்ப நேரம் கிளற வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, உப்பு போட்டதுக்கப்புறமா லைட்டாக இப்போது காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் கம்மியாக போடுங்க. ஸோ பார்த்தீங்களா அந்த கடாய் எந்த நிலமையில இருக்குது, இதை தான் சொன்னேன். ஏன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போயிட்டேன், இதை மறந்துட்டேன். பட் காட்ஸ் கிரேஸ் காய்க்கு ஒன்றும் ஆகலைங்க, எந்த ஸ்மெல்லும் வரல. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் செம்ம டேஸ்டான குயிக்கான வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? இந்த ரிவர்ஸ் பிளேட்டிங்ன்ற கான்செப்டை நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தான் தெரியல. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம செஞ்ச சாதம், கமகமன்னு ருசியான சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் கொஞ்சம் பூண்டு ஊறுகாவும் வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். வயிறார சாப்பிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.